அம்மா, ஓ இந்த பர்த்தால ஃபர்ஸ்ட்ல என்னென்ன போட்டீங்க? ஒன் பை ஒன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து 2 கத்திரிக்காய் நல்லா கழுவி தொடச்சி அதுல எண்ணெய் போட்டுட்டு நடுவில் கிழிச்சு பார்த்துட்டு பூச்சி இருக்கா இல்லைன்னு பார்த்து கிழிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கேஸ்ல சூடு பண்ணேன். சூடு பண்ணி அது வெந்து போச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது இன்னொன்னு வந்து கடாயில வந்து எண்ணெய் ஊத்துனேன். எண்ணெய் ஊத்திட்டு ஜீரா போட்டேன். ஜீரா போட்டோடனே இது வெங்காயம் போட்டேன். பச்சை மிளகாய் வெட்டி போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அதுக்கு மசாலா வந்து கரம் மசாலா, ஜீராத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது போட்டுட்டு தொக்கு மாதிரி செஞ்சிருக்கேன். அப்ப இதுல இது போட்டுக்குவேன். உடனே இது ஒரு கிரேவி ஆயிரும். சாப்பிட சூப்பரா இருக்கும். ரொட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, ஓ இந்த பர்த்தால ஃபர்ஸ்ட்ல என்னென்ன போட்டீங்க? ஒன் பை ஒன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து 2 கத்திரிக்காய் நல்லா கழுவி தொடச்சி அதுல எண்ணெய் போட்டுட்டு நடுவில் கிழிச்சு பார்த்துட்டு பூச்சி இருக்கா இல்லைன்னு பார்த்து கிழிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கேஸ்ல சூடு பண்ணேன். சூடு பண்ணி அது வெந்து போச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது இன்னொன்னு வந்து கடாயில வந்து எண்ணெய் ஊத்துனேன். எண்ணெய் ஊத்திட்டு ஜீரா போட்டேன். ஜீரா போட்டோடனே இது வெங்காயம் போட்டேன். பச்சை மிளகாய் வெட்டி போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அதுக்கு மசாலா வந்து கரம் மசாலா, ஜீராத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது போட்டுட்டு தொக்கு மாதிரி செஞ்சிருக்கேன். அப்ப இதுல இது போட்டுக்குவேன். உடனே இது ஒரு கிரேவி ஆயிரும். சாப்பிட சூப்பரா இருக்கும். ரொட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.